ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சூர்யா மாதிரி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறது நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சூர்யா துர்காவை காப்பாற்றி அவங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துட்டு இருக்கிற தேவிகிட்ட கேட்குறாங்க, உனக்கு எப்படிம்மா துர்கா அங்கே இருக்கிறான்னு தெரியும் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு சூர்யா, அதை பற்றிலாம் நீ கேட்டுட்ருக்காது அப்படின்றதாங்க. அடுத்து பார்த்தோம்னா இவங்க மூணரும் வீட்டுக்கு வராங்க. இவங்க மூணரையும் பார்த்ததுமே மாயாவும் அவங்க சங்கரபாண்டியும் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சிஸ்டர், இவங்க மூணரும் வந்திருக்கிறாங்க, என்ன நடந்ததுன்னே தெரியல அப்படின்னு சொல்லும் போது உடனே பார்த்தோம்னா அவங்க பார்வதி ஹாசினிட்டையும் சூர்யா சொல்கிறாங்க, துர்கா இந்த மாதிரிக்கு ஒரு ஆபத்தில் இருந்தா அப்படின்னு சொல்லவும், உடனே ஹாசினி கேட்குறாங்க, துர்கா உனக்கு எதிரி யார் இந்த மாதிரிக்கு பண்ணியிருப்பாங்க, அப்படிப்பட்ட எதிரி உனக்கு யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே மாயா வந்துருந்தாங்க. மாயா சொல்கிறாங்க, வேற யாரும் இருக்க முடியும், அந்த மினிஸ்டர் தான், இவ தான் அவர்கிட்ட மோதினார்ல, அவர் தான் போகும்போதே மிரட்டிக்கிட்டு போனார்ல, அவர் தான் அந்த வேலையை பண்ணியிருப்பார் அப்படின்னு மாயா சொல்லவும், இது கேட்டதுமே துர்கா அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னம்மா இவ பொய் சொல்லிட்டு இருக்கிறா, இவ பண்ணினது எல்லாமே இவா, ஆனால் எப்படிலாம் பொய் சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு துர்கா அதிர்ச்சி அடையவும், அப்போ அவங்க ஹாசினி கேட்டுட்டு இருக்கிறாங்க, சூர்யா மாமா உங்களுக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும், துர்கா அங்கே தான் இருக்கான்னு யார் சொன்னா அப்படிங்கவும், தேவி அம்மா தான் சொன்னா அப்படிங்கிறாங்க. இது கெட்டதுமே மாய அதிர்ச்சி அடைகிறாங்க. எப்படியோ துர்காவுக்கு ஆபத்துல இருந்து காப்பாத்திட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி துர்கா நீ போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லவும், அடுத்து பார்த்தோம்னா மாயாவும் சங்கரபாண்டியும் பயங்கரமான எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ மாயா சங்கரபாண்டியை பார்க்குறாங்க, உண்மையை சொல்லு, இதெல்லாம் நீ தானே சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்லவும், உடனே சங்கரபாண்டி சொல்கிறாங்க, ஆமாம் சிஸ்டர், நான் தான் அந்த தேவி குழந்தைகிட்ட சொன்னேன், அதாவது ராணிகிட்ட சொன்னேன் அப்படிங்கவும், அது எப்படி ராணி கிட்ட சொன்னேன்னா அவள் எப்படி எதுக்காக சூர்யா கிட்ட போய் சொல்ல போகிறா அப்படின்னு அவங்களுக்கு ஒரே குழப்பமாக இருக்கும்போது அப்போ அங்கே துர்கா வராங்க. ஆமாம் நீங்கள் நினைக்கிற மாதிரிக்கு இவ ராணி கிடையாது, இவ தேவி அம்மா அப்படிங்கிறாங்க. இது கெட்டதுமே இவங்க ரெண்டு பேரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன உளறிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் நீங்கள் நடிக்கிறதுக்காக அழைச்சிட்டு வந்தீங்களே ராணி, அவளெல்லாம் எப்போவுமோ அவள் அப்பாட்ட நான் ஒப்படைச்சிட்டேன், இப்போ அங்கே உங்ககிட்ட நடிச்சுக்கிட்டு இருந்தது வேற யாரும் கிடையாது, தேவி அம்மா தான் அப்படிங்கிறாங்க. இதுக்கு மேலேயாவது எங்ககிட்ட வாழாட்டாமல் இருங்க, ஜாக்கிரதை இருங்க அப்படின்னு சொல்லவும், உடனே மாயா சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. என்ன உங்ககிட்ட தான் எந்த ஆதாரமும் கிடையாதுல்ல, அதுதான் நான் எல்லாத்தையும் அழிச்சிட்டோம்ல, அதுக்காக இந்த ஒரு தடவை என்கிட்ட தப்பிச்சிருக்கலாம், அதுக்காக நான் அடுத்தடுத்து நீ என்கிட்ட தப்பிக்க முடியாது, நீ தான் என்கிட்ட இருந்து ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கவும், உடனே துர்கா சொல்கிறாங்க, அப்படியா அதே தான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு துர்கா தேவியை அழைச்சிக்கிட்டு போகிறாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா மாயாட்ட அவங்க சங்கரபாண்டி கேட்டுட்டு இருக்கிறாங்க, அக்கா இப்போ என்னக்கா பண்ண போற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இவளை இதோட விட்டுறக்கூடாது, நான் புஷ்பாவை வரவழைக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. என்னக்கா சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் இவளுடைய ஆட்டத்தை நம்ம நிறுத்தணும், இல்லைன்னா சூர்யாவும் இவளும் ஒன்று சேர்ந்துருவாங்க, சூர்யா மனசில் இடம் பிடிச்சிடக்கூடாது, இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா சூர்யா மனசை மாற்றணும், அதுக்கு ஒரே வழி புஷ்பாவை திரும்பவும் இந்த வீட்டுக்கு வரவழைக்கிறது தான் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே உடனே சங்கரபாண்டி சொல்கிறாங்க, சிஸ்டர் அடுத்தடுத்து உடனே திட்டத்தை போடுறதுல உங்களை விட்டால் வேறு ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லவும், இப்போ நீ புகழ்ந்ததெல்லாம் போரும் பேசாமல் இருக்க மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு மாயா பார்த்தோம்னா புஷ்பாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ புஷ்பா கேட்குறாங்க, என்ன ரொம்ப நாள் கழிச்சு என் ஞாபகம் இப்போ தான் உங்களுக்கு வந்ததா அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே மாயா சொல்கிறாங்க, புஷ்பா உனக்கு வேலை வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் நீ இந்த வீட்டுக்கு வரணும் திரும்பவும் அப்படிங்கும்போது, நான் எப்படி அந்த வீட்டுக்கு வர முடியும், அதுதான் சூர்யா தான் என்னை கல்யாணம் பண்ணிக்காம அவர் துர்கா கல்யாணம் பண்ணிக்கிட்டார்ல, அதுக்கப்புறம் நான் எப்படி அங்கே வர முடியும் அப்படிங்கவோ, நீ இன்னும் அதை பற்றிலாம் கவலைப்பட்டுட்டு இருக்காத, நான் சொன்ன மாதிரிக்கு நீ இந்த வீட்டுக்கு வந்துரு, சூர்யாவோட மனசில் இன்னும் அந்த துர்கா இடம் பிடிக்கல, என்ன இருந்தாலும் சரிதான், சூர்யா அம்மாவோட மனசில் நீ இருக்க தான் செய்வ, நீ மட்டும் சூர்யா பக்கத்தில் கொஞ்சம் நெருக்கமாக பழகினேன்னா நான் சூர்யாவுக்கும் உனக்கும் நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே புஷ்பாவும் யோசனை பண்ணுறாங்க, இவங்க சொல்கிறதுலாம் சரிதான், நம்மளுக்கும் அந்த வைரத்தை நம்ம எடுக்காமல் வந்துட்டோம், வைரம் வீட்டில் தான் இருக்குது, நம்ம அந்த வைரத்தை எடுக்கிறதுக்கு இது நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும், இதை நம்ம பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு உடனே புஷ்பாவும் சரி நான் வரதுக்கு சம்மதிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரி நான் சொல்ல டைம்ல நீ கரெக்டாக வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தோம்னா மாயா ஃபோனை வச்சுருந்தாங்க. அடுத்து இங்கே பார்த்தோம்னா துர்காவை தான் காட்டுறாங்க. அப்போ துர்கா அவங்க யோசனையோடு இருந்துட்டு இருக்கும்போது உடனே தேவி பாப்பா அங்கே வராங்க. துர்காம்மா என்ன யோசனை பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது, ஒன்றும் இல்லடா அப்படிங்கிறாங்க. துர்காம்மா நீங்கள் எவ்வளோ பெரிய ஆபத்தில் இருந்தீங்க தெரியுமா, நல்ல வேலை சங்கரபாண்டிட்ட நான் போட்டு வாங்கினேன், அப்படி மட்டும் இல்லைன்னா உங்களை நான் பார்த்துருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே துர்கா சொல்கிறாங்க, எவ்வளோ பெரிய ஆபத்துலேருந்து நீ என்னை காப்பாற்றிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா எல்லாரும் சாப்பிடுவாங்க அப்படின்னு ஹாசினி சொல்லவும், சாப்பிட்றதுக்காக எல்லாருமே வராங்க. அப்போ மாயா அவங்க சூர்யா கிட்ட சொல்கிறாங்க, சூர்யா புஷ்பா ரொம்பவே இந்த கல்யாணம் நடக்கலன்னு சொல்லிக்கிட்டு அவள் ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்கிறா, எனக்கு ஃபோன் கூட பண்ணுனா நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அவளை வேணா கொஞ்ச நாளைக்கு நம்ம அங்கே கூட்டிகிட்டு வந்துடலாமா அப்படின்னு சொல்லவும், உடனே ஹாசினியும் பார்வதியும் கேட்குறாங்க, இப்போ எதுக்காக புஷ்பா அவங்க வர சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, என்ன இருந்தாலும் புஷ்பா நம்மளால பாதிக்கப்பட்டிருக்கிறா,
அவளை அப்படியே விட்டுற முடியுமா? அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கையை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும். அவள் தனியாக இருந்தாக்கி கண்டிப்பாக அவள் கல்யாணம் பண்ணிக்க மாட்டா. அவளுடைய மனசை மாற்றி அவளுக்குன்னு ஒரு கல்யாணத்தை நம்ம பண்ணி வைக்கணும். அதுக்காக தான் அவளை நாங்கள் வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே சூர்யா சொல்கிறாங்க, அம்மா நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான்மா, புஷ்பா தாராளமாக அங்கே வரட்டும் அப்படிங்கவும் இது கிட்டதுமே துர்காவுக்கு தெரிஞ்சிருது. ஓஹோ, புஷ்பாவை அவங்க வரவழைச்சி அடுத்து இவங்க ஆட்டத்தை தொடங்கிட்டாங்க போலுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு துர்கா வந்து யோசனை பண்ணவும் அடுத்து பார்த்தோம்னா தேவி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, புஷ்பாலாம் அங்கே வரக்கூடாது அப்படிங்கும்போது உடனே சூர்யா சொல்கிறாங்க, அப்படிலாம் சொல்லக்கூடாது தேவியம்மா, என்ன இருந்தாலும் சரி தான், புஷ்பாவுக்கு நம்ம ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும் வேற ஒரு மாப்பிள்ளையை பார்த்து, அதனால புஷ்பா அங்கே வரட்டும் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து மாயா நினைக்கிறாங்க, நாம் போட்ட திட்டத்தில் சூர்யா விழுந்துட்டான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க நினைக்கிறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா ஹாசினி வந்து துர்காட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, இவங்க திடீர்னு புஷ்பாவை அங்கே வர சொல்லியிருக்காங்கன்னா அதில் ஏதாவது கண்டிப்பாக ஒரு திட்டம் இருக்கும், இவங்க சும்மாலாம் வர சொல்ல மாட்டாங்க அப்படிங்கவும் உடனே துர்காவும் சொல்கிறாங்க, ஆமாம் ஹாசினி சரி அவள் வரட்டும் அதையும் நம்ம பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லவும் நீயே இவ்வளோ தூரம் தைரியமாக சொல்லும் போது அப்புறமா என்ன, அவள் வரட்டும் அவளுக்கு இருக்கு பாரு, அவளை ஓட நம்ம விரட்டலாம் அப்படின்னு ஹாசினி வந்து துர்காட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா துர்காட்ட வந்து மாயா சொல்கிறாங்க, இங்கே பாரு துர்கா, உன்னுடைய ஆட்டத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்காக தான் நான் புஷ்பாவை அங்கே வரவழைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லவும் அதுதான் எனக்கு தெரியுமே, நீ எப்போ புஷ்பாவை அங்கே வரவழைக்கணும்னு நீ வந்து சூர்யா கிட்ட சொன்னியோ அப்பவுமே எனக்கு தெரிஞ்சு போச்சுது, உன்னுடைய அடுத்த ஆட்டத்தை நீ தொடங்கிட்டேன்னு, நீ புஷ்பாவை வரவலை அவளை ஓட நான் விரட்டுறேன்னா இல்லையான்னு பாரு, ஏதோ என்கிட்ட இருந்த ஆதாரத்தை நீ வேணா அழிச்சிருக்கலாம், ஆனால் அடுத்தடுத்து நடக்க போகிறது நீ உன்னால் தடுக்க முடியாது அப்படிங்கவும் உடனே வந்து அவங்க மாயா வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அந்த மாரியாலேயே என்ன ஒன்றும் செய்ய முடியல, இப்போ மாரியோட ஆத்மா துர்காவோட வந்துட்டு நீ என்ன பழி வாங்க போறியா, என்ன நடக்க போகுதுன்னு அதையும் பார்க்கலாம் அப்படின்னு அவங்க மாயா வந்து சிரிக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி நம்மளே வெயிட் பண்ணி பார்க்கலாம்.